UX சீரிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரூட் காஸ் அனாலிசிஸை பற்றி. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிம்டம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சவொடனே நம்மளோட ஒர்க் முடியலை. ரியலான ப்ராப்ளம் அதோட காசு என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம கொடுக்குற சொல்யூஷன் யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூசர் பேமெண்ட் பண்ணுற போது நிறைய ட்ராப் ஆஃப்ஸ் நடக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஓடிபி ரீடைரக்ஷன் பண்ணுற பேஜ் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லை பேஜ் லோடிங் ரொம்பவே டைம் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இதுக்கு நம்ம சிம்பிளாக 5 whys அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். வை யூசர் அப்படின்னு ஆரம்பித்து நம்ம 5 ஸ்டெப்ஸ் டீப்பர் போகணுன்னா நம்ம ப்ராப்பரான ரூட் காஸ் என்ன இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த எண்ட் நம்ம கொடுக்குற டிசைன் சிம்டம்ஸ்க்கு கிடையாது. நம்ம கொடுக்குற டிசைன் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அதோட ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான். ஸோ இந்த சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூசர் ரிசர்ச்சை பற்றி அண்ட் ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.